யோனா சொல்லுகிறார், என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் நான் கர்த்தரை நினைத்தேன் என்று சொல்லி. அப்படி நினைக்கும் பொழுதுதான் தேவன் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருந்து அவருடைய விண்ணப்பத்தை கேட்டாராம். இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, உங்க ஆத்துமா சோர்ந்து போகுதா? ஆவிக்குரிய நிலைமையில சரியான முறையில ஜெபிக்க முடியாதபடிக்கு, விழித்திருந்த தேவ சமூகத்துல காத்திருக்க முடியாதபடிக்கு, உபவாசிக்க முடியாதபடிக்கு, வேதத்தை வாசிக்க முடியாதபடிக்கு, கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடிக்கு ஆத்துமா சோர்ந்து போன ஒரு நிலைமையில காணப்படும் பொழுது நீங்க ஆவியில எழும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், ஆவியில பலன் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஆத்துமாவுக்கு தேவனை பற்றிய அறிவை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. என்ன அறிவு இருக்கணும்? தேவனை அறிகிற அறிவு இருக்க வேண்டும். தேவனை நினைக்கக்கூடிய நினைவு அந்த ஆத்துமாவுக்கு இருக்க வேண்டும். இந்த யோனாவுக்கு அந்த அறிவு இருந்ததுனால தான் அவர் சொல்லுகிறார், நான் தோய்ந்து போகையில் நான் கர்த்தரை நினைத்தேன் என்று சொல்லி. எது தோய்ந்து போயிடுச்சு? ஆத்துமா தோய்ந்து போயிடுச்சுங்க. ஆத்துமா சோர்வடைந்துச்சு. ஆத்துமாவுக்குள்ள ஒரு பலன் இல்லாம போயிடுச்சு. நான் இக்கட்ல மாட்டிக்கொண்ட, நான் பிரச்சனையில மாட்டிக்கொண்ட, இந்த மீனின் வயிற்றிலிருந்து நான் எப்படி வருவது என்று எனக்கு தெரியவே இல்லை என்று சொல்லி அந்த பிரச்சனையின் நேரத்துல, இக்கட்டின் நேரத்துல இந்த யோனா செய்த ஒரே காரியம் கர்த்தரை நினைத்தார். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. பிரச்சனைகளை கண்டு துவண்டு போயிடக்கூடாது. இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்பதான் மீண்டு வரப்போறேன்னு சொல்லிட்டு நீங்க கலங்கி கொண்டு புலம்பலோடும் அழுகையோடும் இருக்கக்கூடாது. அந்த நேரங்களில நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார் என்பதை அறிந்தவர்களாக அவரை நாம் நினைக்க வேண்டும்.